அன்பான நேயர்களே, திக்குவாயை போக்குவதற்கு எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்யலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது அந்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நீல சங்குப்பூ விதை எண்ணிக்கையில் 10, ஒரு சிறிய துண்டு அமுக்கரா கிழங்கு, திப்பிலி எண்ணிக்கையில் 5, மிளகு எண்ணிக்கையில் 5, 3 சிட்டிகை மஞ்சள்தூள், தேவையான அளவிற்கு தேன். இப்பொழுது இந்த திக்குவாயை போக்குவதற்கு உண்டான பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீரை லேசாக சூடேற்றவும். சங்குப்பூ விதை, அமுக்கரா கிழங்கு, திப்பிலி, மிளகு இந்த பொருட்களை 1-2 இடித்து வைத்து கொள்ளவும். தண்ணீர் லேசாக சூடேறும் சமயத்தில் நாம் இடித்து வைத்துள்ள பொருட்களை சிறிது சிறிதாக சேர்க்கவும். இப்பொழுது மஞ்சத்தூள் 3 சிட்டிகை சேர்க்கவும். இப்பொழுது இந்த மருந்து தயாராகிவிட்டது. இவற்றை வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். இப்போது இந்த தீநீரில் தேவையான அளவிற்கு தேன் சேர்க்கவும். இந்த மருந்து தயாராகிவிட்டது. திக்குவாய் பாதிப்புடையவர்களும் பேச்சு சரியாக வராமல் இருப்பவர்களும் பெரியவர்களாக இருந்தால் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி வீதம் சாப்பிட்டு கொண்டு வர வேண்டும். சிறிய குழந்தைகள், அதாவது 5 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருந்தால் 5 மில்லி வீதம் காலையில் வெறும் வயிற்றில் கொடுக்க வேண்டும். 10 வயதிற்கு உட்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 10 மில்லி வீதம் கொடுத்து வர வேண்டும். இவ்வாறாக 48 நாட்கள் தொடர்ந்து இந்த மருந்தை சாப்பிட்டு கொண்டு வரும்போது நரம்பு இழுப்பு, பயம், தடுமாற்றம், உணர்ச்சி வசப்படுதல் போன்ற பல பாதிப்புகள் தீரும். திக்குவாய் படிப்படியாக குறையும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான்? செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.